ஹாய், நேத்து கோர்ட் படத்துக்கு போனேங்க. நிஜமாலே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் பார்க்குறவங்க எல்லார்கிட்டயும் இந்த படத்த பாருங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் பார்க்கல. என்ன கான்செப்ட்ன்னு பார்க்கல. யார் நடிச்சிருக்கா? என்ன இது எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு கூப்பிட்ட ஒரு 8 மணிக்கா படத்துக்கு போலாம்டான்னு சொல்லிட்டு, சரி நானும் போனேன். அப்புறமா அங்க போயிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நானி ஸ்பீச்ச பார்த்தேன். டேய் இந்த படமாடா அது? சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப் அதை விட இன்னும் சூப்பரா போச்சு. லைக் எல்லாமே தெலுங்கு படத்துல நான் நிறைய தெலுங்கு படம் பார்த்திருக்கேன். அதுல வர சைடு ஆக்டர்ஸ் தான் அவங்க எல்லாருக்குமே மெயின் ரோலை கொடுத்து ஒரு மாதிரி சூப்பரா நடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, டர்ன் இருக்கு, அண்ட் நிறைய சஸ்பென்ஸும் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா லைக் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். ஸோ அதால போன்ல பார்க்காதீங்க, டைரக்டா போய் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா நான் ப்ரொமோட்லாம் பண்ணல. ஏன்னா படம் ஏற்கனவே 4 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களாம். பட் வந்து 17 கோடி கிட்ட 4 நாள்லயே அடிச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோன்ல தான் போகுது. நீங்க பார்க்கலனாலும் ஒன்றும் உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. பட் வந்து உங்களுக்கு ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம நானிகாரு சொன்னார்ல, அதே மாதிரி தான். லைக் என்னன்னு பாத்தீங்கன்னா, 14వ తారీఖు కోర్టుకెళ్ళి నేను చెప్పిన దానికి మీకు ఎక్స్పెక్టేషన్ మ్యాచ్ అవ్వలేదు అనిపిస్తే ఇంకొక 2 నెలల్లో రిలీజ్ అవుతున్న నా హిట్ 3 ఎవరు చూడొద్దు, ఓకేనా? சொன்னா ரியலாவே ஒரு கட்ஸ் வேணுங்க அந்த மாதிரி படத்தெல்லாம் இப்படி சொல்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் எதனா ஸ்லிப் ஆச்சுன்னா கூட இப்போ சும்மா நீங்க உண்மையான விஷயத்த சொன்னாலே பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விட்டுறாங்க. ஆனா இவர் வந்து இவ்வளவு கட்ஸா அந்த படம் பிடிக்கலையா, நீங்க என் படம் பார்க்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நானிகாரு நிஜங்கா చెప్తున్నాను மூவி చాలా బాగుంది. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா மீட் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல, பட் இருந்தாலும் அதுக்கு மேல சூப்பரா போச்சு. லைக் இதுதான் நடக்க போதுன்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அது எப்படி எடுத்து போறாங்க, என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் அவங்க பண்றாங்க, அந்த மாதிரி சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. பிஜிஎம் வந்து இன்னொரு லெவலுக்கு போச்சு. லைக் ஒரு சைடு ஆக்டருக்கு வந்து அந்த எலிவேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப மிஸ்மரைஸ் அந்த யாரை பார்த்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சைடு ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து மெயின் கேரக்டரா வருவாரோ நினைச்சா கடைசியில பார்த்து அவர் தான் மெயின் கேரக்டர். பட் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க படத்தை. ஸோ அதுதான் முக்கியமா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் மூவி தமிழ்ல எல்லாம் இல்ல, தெலுங்குல தான் இருக்கு. எனக்கு தெலுங்கு சூப்பரா புரியும். ஸோ அதால நான் போய் தெலுங்குல தான் பார்த்தேன். கூட ஃப்ரெண்டும் பார்த்தா சப்டைட்டில்ஸ் வந்து கரெக்டா தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க, சென்சிட்டிவா இருக்கிற இடத்துல எல்லாம். ஸோ அதாங்க ஒரே ஃபீல் குட் மூவிஸா பார்த்துட்டு இருக்க குடும்பஸ்தன், டிராகன், இப்போ இந்த கோர்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதான் முக்கியமா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்க்க மாட்டேங்க. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ நாளைக்கு கோடி வீடியோ போடுறேன். டாடா.